அன்னியும் டாமேஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தேவங்கான ஒன் ஷாட். நிறைய பேர் கடலரசனோட செகண்ட் எபிசோட் மாதிரி கேட்குறீங்கடா. ஸோ நான் டெஃபினட்டாக போடுறேன். நிறைய பேர் அதே திருப்பி ரிப்பீட்டடாக நான் நிறைய தடவை கேட்டுட்டேங்க்கா, எனக்கு மறுபடியும் நெக்ஸ்ட்டு இன்னொரு ஒன் ஷாட் மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டிங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன்டா. நெக்ஸ்ட்டு டேவுக்கு போடும்போது நான் கண்டிப்பாக போடுறேன். பட் இந்த ஸ்டோரி டேவுக்கு தான் கண்டிப்பாக பண்ணணும்னு அவனுக்காக க்ரியேட் பண்ண ஸ்டோரி. அதனால தான் ஃபஸ்ட்டு நான் இதை போடுறேன். ஸோ அதுக்கப்புறம் நான் அதை போடுறேன்டா. சரி, ஓகேடா, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். டைட்டில் எல்லாரும் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. அஃப்கோர்ஸ் இதில் டேவுங்க ஒரு மாஃபியா, எஸ்கேவே கட்டி ஆண்டுட்டு இருக்கிற ஒரு ராஜானே சொல்லலாம். செம்ம ஆட்டிடியூட், செம்ம திமிராக தான் இருப்பான். யார் பேச்சும் கேட்க மாட்டான். அவனுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும்தான் பண்ணுவான். அதனால தப்போ சரியோ என்ன பிரச்சனை வந்தாலும் அதை அவனே ஃபேஸ் பண்ணிக்குவான். அந்த மாதிரி ஒரு தில்லான ஆள். ஸோ அந்த மாதிரி ஒரு தில்லான ஆளுக்கு லவ்ங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். பிகாஸ் அது இன்னொருத்தரை நம்பணும் இல்லையா? அந்த இன்னொருத்தரை நம்பினானா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த ஹோல் ஸ்டோரி. சரி, ஓகேடா, நம்ம டைம் வேஸ்ட் பண்ண ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். டைம் ஒரு 11:30 இருக்கும். டிம்மான லைட் எரியிற ஒரு ரூம்குள்ளே அப்படியே லைட் ஆன் பண்ணிவிட்டு டேயும் அந்த பெட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பெரிய மிரரில் அவனோட கோட்டு, அவனோட ஹேர் ஸ்டைல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கான். இங்கே ஒரு பொண்ணு அப்படியே பெட்லேருந்து எந்திரிச்சு உட்காந்துட்டு அந்த கொலுசு, குட்டியான வளையல் சத்தம், அந்த லாங் ஃப்ரீ ஹேர், அவன் சாரியை ப்ராப்பராக ஷோல்டர் மேலே எடுத்து போட்டுட்டு, நெக்ஸ்ட் டே எப்போ வருவ? ஏன் மிஸ் பண்ணுறியா? ஆமான்னு சொன்னா நம்பவ போகிறேன்? உன்னை தவிர எனக்கு வேற நாதே இல்லை. உனக்கே அது தெரியும். அதனால தான் கேட்டேன். போன தடவை ஜெர்மன் போயிட்டு 4 நாளில் வந்துடுவேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே பெட்லேருந்து கீழே இறங்கிட்டு அந்த கொலுசு சத்தம், வளையல் சத்தத்தோட அவங்களோட ஹேர் அப்படியே பின்னாடி பன் போட்டுட்ருக்காங்க. ஆனால் ஐயா வர்றதுக்கு 1.5 வாரம் ஆச்சு. உனக்கு எப்படியோ எனக்கு தெரியாது, எனக்கும் ஞாபகமாக தான் இருந்தது. அதான் கேட்டேன். ஒரு வாரம் ஆகும். வேலை சீக்கிரம் முடிஞ்சிட்டா சீக்கிரம் வந்துடும். நீங்கள் அப்படியே அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு அவன் அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளியே போகிறான். அவனோட காரு நீங்கள் இருக்கிற ரூம் வாசலில் நின்று பார்த்தா வெளியே இருக்கிற அந்த வாசலையும் தாண்டி அவனோட காருக்குள்ளே அவன் உட்கார்றது, காரை எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் எல்லாமே தெளிவாக தெரியும். நீங்கள் உங்கள் ரூமோட அப்படியே அந்த கதவை பிடிச்சி நின்றுட்டு அவனை அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அவன் உங்களை திரும்பி பார்க்காம கார் வரைக்கும் போயிடுறான். என்னடி வயன், உன் ஆள் அப்படி இப்படி அவன் இவன்னு புகழ்ந்த, வந்த வேலை முடிஞ்சதும் திரும்பி பார்க்காம போயிட்டே இருக்கான். யார் சொன்னா? அவனுக்கும் என் மேலே ஒரு இது இருக்கு. எது இருக்கு? இதெல்லாம் என்ன நம்ப சொல்றியா? எல்லாம் சும்மாடி. அப்படியா? இது வரைக்கும் நீ பார்த்தவனுங்கள எவனாவது ஒருத்த ஒன்று கடந்து போகும்போது திரும்பி பார்த்துருப்பானா? இல்லை. இப்போ பாரு, அவன் காருக்குள்ளே போய் உட்காந்துட்டு காரோட விண்டோவை கீழே இறக்கி விட்டு உங்களை ஒரு டைம் லாஸ்ட்டாக ரொமான்டிக்காக பார்த்துட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு, ரொம்ப லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு போகிறான். நீ என்னை அடிக்கடி கேட்பல்ல, அவன் தான் போயிட்டானே, எதுக்கு வாசலில் வந்து நிற்கிறேன்னு. பாத்தியா, அந்த ஒரு பார்வைக்காக தான். அவனுக்காக என்ன வேணும்னாலும் பண்ணலாம். சரிதான், நீ பண்ணு பண்ணு. சரி, இதுக்கப்புறம் அவன் வர 1 வாரம் ஆகும். நான் மருதாணி அரைச்சி வைக்க போகிறேன். உனக்கு வேணுமா? ஆ, தனியாக வேற சவக்கணுமாக்கும். சரி சரி, அரை 2 பேரும் வைப்போம். ஆ, நான் உனக்கு அப்புறம் தான் இங்கே வந்து சேர்ந்தேன். எனக்கு உங்களை பற்றி எதுவும் தெரியாது. இதுக்கப்புறம் யார் வரப்போறா? வா, பின்னாடி போய் உட்காந்து கதை பேசலாம் அப்படின்னு 2 பேரும் அப்படியே மருதாணியை கல்லில் போட்டு அரைச்சிட்டே, சொல்லு, முறை எப்படி மீட் பண்ணிக்கிட்டீங்க? இதெல்லாம் எப்படி? நான் இங்கே வந்து சேர்ந்து ஒரு 1.5 மணி நேரம் இருக்கும். ஆ, இப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ணாத, என்னால் சொல்லவே முடியாது. சரி சரி சொல்லு. என் இடத்துல ஒரு போனஸ் பார்ட்டிருக்குடா, டக்குன்னு பார்த்துட்டு வந்துடுங்க. என் இதே மாதிரி எவ்ரிடே போயிட்டே இருக்கும். எப்பாவது பிஸ்னஸ் இல்லை வேறு ஏதாவது விஷயம்தான் அவர் 4 days 1 வீக் வராமல் இருப்பான். சீரியஸாக உங்கள் மனசை தொட்டு சொல்லணும்னா உங்களுக்குள்ள இதுதான் ஓடிக்கிட்டு இருக்கும். நீங்கள் அப்படியே அந்த மருதாணி அரைச்சிட்டு ஒரு கப்பில் எடுத்து வைக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் டைம் அதெல்லாம் தெரியல, பட் இருந்தாலும் எனக்கு அவர் கடவுள் மாதிரி தான். நீ சொல்லு, எத்தனை பேர் கேட்ட விஷயத்த கேட்டபடி இங்கே இருக்கிறவங்களுக்காக பண்ணுறாங்க. ஆனால் நான் கேட்டேன்றதுக்காக இப்போ வரைக்கும் அவர் அப்படி தான் இருக்கார். பெரிய விஷயந்தாக்கா, சும்மா சொல்லக்கூடாது.
எனக்கு கூட இப்போ அவர் மாதிரி ஒருத்தர் கிடைச்சா நல்லா இருக்கும்னு தோணுது. அந்த பார்வைக்கு பின்னாடி 1000 அர்த்தம் இருக்கும்னு சொல்லுவியே. ஏதாவது ஒரு அர்த்தத்த சொல்லேன் பார்க்கலாம். உனக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். அத தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? எல்லாம் ஒரு ஆர்வம் தான். இந்த மாதிரி லவ்வர்ஸ்குள்ளேயோ, இல்ல இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளேயோ எதுவா இருந்தாலும் சரி, என்னன்னு தெரிஞ்சுக்கலன்னா தலையே வெடிச்சிரும். ப்ளீஸ் சொல்லேன். பெருசா ஒண்ணும் இல்ல. அங்க போய் கார்ல இருந்துட்டு, திரும்பி என்ன பார்க்காம ஒரு நாள் கூட அவர் போனதே இல்ல. அவர் இங்க வந்த மொத நாள்ல இருந்து அது நடந்துட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு வேற ஒண்ணும் இல்ல. இன்னும் ஒரு நாள் பகல் உன்னை விட்டுட்டு நான் பிரிஞ்சிருக்க போறேன்டி. அதனால பத்திரமா இரு. நான் சாயந்தரம் வர வரைக்கும்ன்ற மாதிரி ஒரு கேரிங்கான பார்வைன்னு நானே நினச்சிக்கிறேன். ஆனா அவருக்குள்ள என்ன இருக்குன்னு நான் இது வரைக்கும் கேட்டதில்ல. ஆ, நீ தான் அவரை மிஸ் பண்றேன்னு என்கிட்ட சொல்லிட்டே இருப்ப. அவர் உன்கிட்ட என்னைக்காவது அதை சொல்லியிருக்காரா? ம். அவர் ஏதோ வாயால பேசினதில்ல. உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். கையை காட்டு. ஆ, புரிஞ்சுது புரிஞ்சுது. அண்ட் இன்னொரு சைடு மேன்ஷனில் அது ஒரு பெரிய மீட்டிங் ஹால். அந்த ரூம்க்கு அந்த சைடும் இந்த சைடும் ஒற்ற அளவுக்கு பெரிய டேபிள் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 50 மெம்பர்ஸ் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். ஓகே சார். நீங்கள் சொன்னதுக்கப்புறம் யாராச்சும் குறுக்க நிற்பாங்களா என்ன? ப்ரொசீஜர் முடிஞ்சதும் உங்களுக்கு மறக்காமல் மெயில் பண்ணிடுறேன் சார். ஓகே சார், தேங்க்யூ. அப்படின்னு எல்லாரும் எந்திரிச்சு வெளியே போகிறாங்க. ஜிம்மன் அப்படியே அவன் உட்காந்துட்டு இருந்த அந்த சேரை, அந்த ஸ்க்ரோலிங் சேர் தான் அப்படியே சறுக்கிட்டு வந்து அவன் பக்கத்தில் லைட்டாக இடிச்சிட்டு விளையாட்டான். நடா அடிக்கடி அந்த ஏரியா பக்கம் நான் பார்க்குறேனே. என்ன அவ்வளோ பிடிச்சிருக்கு அந்த வீட்டை? அவன் எதுவும் பேசாமல் அப்படியே ஸ்மர்க் பண்ணிட்டு கையில் வச்ச அந்த பேனாவை மட்டும் டேபிள் மேலே வச்சு சுற்றிட்டு அவன் அப்படியே சைடில் பார்த்துட்டு அகெயின் ஸ்மர்க் பண்ணுறான். யார்ரா அந்த வயனா? ம், அவ்வளோ பிடிச்சிருக்கா? அடிக்கடி போகிற அளவுக்கு? அடிக்கடி இல்லை, டெய்லி. அடப்பாவி, ஏய் நில்லுடா. அப்படின்னு அவனுக்கு பின்னாடி எந்திரிச்சு ஓடுறான். சீரியஸாவா? என்னடா சொல்கிற? நான் போனாலே கத்துவ, இப்போ திடீர்னு நீ அடிக்ட் ஆயிட்டாங்கிற. என்னமோ பண்ணிட்டா தெரியல. ஃப்ராங்காக சொல்லணுன்னா சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் அவன் முகத்தை பார்க்காம என்னால் இருக்க முடியல. ரைட்டு. நெக்ஸ்ட் டே ஈவினிங் நீங்கள் அப்படியே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு உங்கள் ஹேரை அப்படியே 2 சைடும் லைட்டாக மட்டும் ஹேர் எடுத்து பின்னாடி ஒரு கிளிப் போட்டுட்டு பச்சை கலர் சாரி கட்டலாமா? இல்லை வேண்டாம், நல்லா இருக்காது. அவருக்கு ஆரஞ்சு கலர் தான் பிடிக்கும்னு முதல்ல சொல்லியிருக்காருல்ல, பேசாமல் ஆரஞ்சு கலரே கட்டலாம். இது நல்லா இருக்கு. ஆ, என்னமோ மிஸ் ஆகுதே. ஆ, மல்லிகைப்பூ. உங்களுக்கு மல்லிகைப்பூ வாங்குற காசு அதிகமாக இருக்குங்கிறனால பின்னாடியே தோட்டத்தில் ஃபுல்லாக மல்லிகை செடியாக வச்சு விட்ருப்பாங்க. எவ்வளோ வேணுமோ பறித்து கட்டி அவங்கவுங்களே வச்சுக்க வேண்டியதுதான். நீங்கள் பின்னாடி போயிட்டு அவசர அவசரமாக பறித்து அப்படியே கட்டிட்டு இருப்பீங்க. வயனக்கா, வயன் வயனக்கா, இங்கே என்ன பண்ணுற? அவர் எப்போ வந்துட்டாரு, வெயிட் பண்ணிட்டு இருக்காரு போ. ஐயோ, யாருமே என்கிட்ட சொல்லலை. சரி நான் போகிறேன் அப்படின்னு அந்த கொஞ்சம் பூவை கட்டினதை உங்கள் தலையில் அப்படியே வச்சுட்டே அப்படியே பின்ன சொருகிட்டு எந்திரிச்சு அவசர அவசரமாக ஓடுறீங்க. அந்த வாசலுக்கு வந்ததும் நீங்கள் ஓடி வரதை ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே மெதுவாக நடந்து வரீங்க உள்ள. உங்கள் நெத்தியில் ஃபேஸ்லலாம் வேர்த்திருக்கிறத பார்த்துட்டு, ஓடி தானே வந்த? இல்லையே, அப்படிலாம் எதுவும் இல்லை. போய் சொல்லாத. இல்லை, நான் உண்மை தான் சொல்கிறேன். உன் கொலுசு சத்தமும் வளைய சத்தமும் எனக்கு நல்லா தெரியும். போய் சொல்லாத. சரி, உண்மை சொல்லிடுறேன், ஓடி தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட ஒத்துக்கிட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. அவனும் உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு இருப்பான். இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமாகவே வந்துட்டீங்க. ஏதாவது முக்கியமான விஷயமா? வெளியே போகலாமா? என்ன விளையாடுறீங்களா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. கிளிக்கு கூண்டு அழகுக்காக இல்லை, தப்பிச்சு போயிடக்கூடாதுன்னு. கூண்டோட நான் வாங்கிக்கிறேன், வா. அப்படின்னு உங்களை வாசல் வரைக்கும் கூட்டிகிட்டு வரான். ஆ, நீங்கள் கூட்டிகிட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹெட்டை அவங்க பாட்டிக்குள்ளே போயிட்டாங்க. நீங்கள் உங்களை ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருக்கீங்க. வா போகலாம். அப்படின்னு உங்கள் கையை பிடிச்சி அவன் பாட்டி கூட்டிகிட்டு வந்து
காரில் ஃப்ரண்ட் சீட்டில் உட்கார வச்சுட்டு அவனும் டிரைவர் சீட்டில் உட்காடுறான். நீங்கள் உண்மையிலே கூண்டுலேருந்து வெளியே வந்த ஒரு கிளி தான். ஏன்னா ஷோட்டையும் அங்கேருந்த விஷயத்தையும் அவ்வளோ ஆர்வமாக பார்த்துட்டு வந்துட்டுருப்பீங்க. அவனுக்கு நல்லா புரிஞ்சுது நீங்கள் அங்கே போனதுலேருந்து அந்த இடத்த விட்டு வெளியவே வந்ததில்லைன்னு. அவன் உங்களை பீச்சுக்கு தான் கூப்பிட்டு போகிறான். அங்கே போயிட்டு அப்படியே 2 பேரும் மணலில் ஒரு படகு கிட்ட உட்காடுறீங்க. கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருங்க. ஓகே பாஸ். இதுதான் பீச்சில். இதுக்கு முன்னாடி நான் பேப்பர்லேயும் படத்துலையும் தான் பார்த்துருக்கேன். இந்த ஊருக்கு வந்து இதை பார்க்கணுன்னு நினச்சேன். ஆனால் என்ன பண்ணுறது, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடைக்கல. அந்த இடத்த விட்டு வெளியவும் வர முடியாது. ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு நீங்கள் தான் பீச்சா அப்படியே ஒரு சின்ன குழந்தை ஐஸ்கிரீமை பார்க்குற மாதிரி அவ்வளோ க்யூட்டாக பார்த்துட்டு இருப்பீங்க. பட் ஒரு ஸ்மூத்தான ஸ்மைலோட உங்களை அப்படியே கண் கொட்டாமல் பார்த்துட்டு இருப்பான். பீச்னா அவ்வளோ பிடிக்குமா? ம், ரொம்ப பிடிக்கும். இது வரைக்கும் வந்ததே இல்லையா? இல்லை, எங்கள் ஊரில் பீச் எல்லாம் கிடையாது. குளம் தான் இருக்கும். மிஞ்சி போனால் ஆறு இருக்கும். ஆறுக்கு எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் ஒரு தடவை தான் போயிருக்கேன். அதுக்கப்புறம் என் அப்பா என்னை கூட்டிகிட்டு போனதே இல்லை. ஏன்னா என் அம்மா போனதுக்கு அப்புறத்துலேருந்து அவர் என்னை அங்கே கூட்டிகிட்டு போகிறதில்ல. எக்ஸ்கியூஸ் மீ சார், நீங்கள் கேட்ட ரெசிடென்சி கீ சார். எங்க இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகலாமே. எவ்வளோ அழகாக இருக்குல்ல. அந்த இடம் இன்னும் அழகாக இருக்கும். என் கூட வா. அப்படின்னு கைப்பிடிச்சு கூப்பிட்டு போகிறான். அண்ட் இந்த இடத்துல ஒரு போனஸ் பார்ட் இருக்குடா, மறக்காம பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ ஆஃப்டர் ஒரு 1 வீக் எல்லாமே ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. எப்படியோ ஏதோ ஒன்று சாதிச்சிட்டல. சரி, போய் நல்லா இருந்தால் சரிதான். இந்த இடமும் வேலையும் வேணும்னா தப்பாக இருந்திருக்கலாம். ஆனால் எனக்கு இதை தான் 3 வேளை சோறு போட்டுச்சு. அப்படி அது எனக்கு கடவுளாக இருந்து பார்த்துக்குச்சுன்னா நீங்களும் தானே அதுக்கு ஒரு காரணம். ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக நீங்கள் கல்யாணத்துக்கு வரணும். ஆ, எல்லாரையும் கூட்டிகிட்டு வாங்க ப்ளீஸ். அக்கா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குக்கா. நீயாச்சும் இங்கே போய் நல்ல வாழ்க்கை வாழ போகிற. ம், நினச்சாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குக்கா. நீ உன் மனசுக்கு எங்கே இருந்தாலும் நல்லா இருப்ப. நான் இங்கேருந்து போகிறதே உங்கள் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வேலை ஏற்பாடு பண்ணுறதுக்கு தான். அதை பற்றி நான் அவர்கிட்ட எல்லாமே பேசிட்டேன். நிச்சயமாக அவரோட ஃபேக்ட்ரியில் உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை பண்ணி கொடுப்பாரு. எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. நம்ம எல்லோரும் ஒன்றா இருக்கலாம். நான் தினமும் உங்களை அங்கே வந்து பார்ப்பேன். ம், உங்கள் கூட வேலை செய்வேன். இதே மாதிரி நம்ம அங்கே ஒன்றா இருக்கலாம். ம், ஆ, சரிக்கா. அண்ட் ஃபைனலி த மேரேஜ் டே. அட பாவி, பிடிச்சிருக்குன்னு கல்யாணம் வரைக்கும் இழுத்துட்டு வந்து விட்ட. நடா நினச்சிட்டு இருந்துருக்குற. கொஞ்ச நேரம் மூடிட்டு இருண்டா. நானே பொண்ணு வரலன்னு வருத்தத்தில் இருக்கேன். அதான் எல்லாம் முடிஞ்சதில்ல. அப்போ என்னடா பொண்ணு வரலன்னு ஏமாத்திரியா என்ன? இப்போதான் கண்டுபிடிக்கிறியா? அட போட்டான். நீங்கள் அப்படியே அழகாக பொண்ணு மாதிரி ரெடி ஆகிட்டு மண்டபத்துக்குள்ளே நடந்து வரீங்க. 2 சைடும் நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க. பெரிய மண்டபம், செம்ம லக்ஸரியாக நடத்துவாங்க. ஆனால் மணமேடையில் யாருமே இருக்க மாட்டாங்க. பொண்டாட்டி இந்த பக்கம். ஆ, ஆனால் அங்கே நம்ம சரியாகவே இன்ட்ரோ ஆகிக்கல. இப்போ என்னை பற்றி உனக்கு எல்லாத்தையும் சொல்ல போகிறேன். அப்படின்னு மேடைக்கு ரைட் சைடில் இருக்கிற இன்னொரு குட்டி ஸ்டேஜில் மைக்கை பிடிச்சிட்டு அழகாக மாப்பிள்ளை ட்ரெஸ்ஸில் நின்று அவங்க பார்த்து பேசிகிட்டு இருப்பான். நீங்கள் அவனை ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருக்கீங்க. இதெல்லாம் உங்கள் லைஃப்பில் சீரியஸாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எப்படியோ இருந்தீங்க, எப்படியோ அங்கே இருக்கணும்னு நினச்சிங்க. கடைசி காலம் அதோட முடிஞ்சு போயிடணும்னு நினச்சிங்க. ஆனால் உங்கள் லைஃப் இப்படி மாறும்னு நீங்கள் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே கிடையாது. பிகாஸ் சில நேரத்தில் கடவுள் யாரோட வாழ்க்கையை எப்படி புரட்டி போடுவாருன்னு யாருனாலையும் கணிக்க முடியாது. அது உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி நிஜமாக இருக்குன்னு தான் சொல்லணும். கிம்டேயும் மாஃபியா ஆஃபீஸ்க்கு வயசு கொஞ்சம் அதிகம். பரவாயில்லையா? இதுக்கு மேலே அதிகமாக இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன? நல்லா உராயா ரீலு. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், மைக். பரவாயில்ல. ஓஹோ. ஓ, நீங்கள் மட்டும்தான் ஓஹோ போடுவீங்களா? நாங்களும் போடுறோம். நான் ஒன்று ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணது தப்பாக இருக்கலாம். பட் ஆனால் பீச் ஹவுஸில் நான் உண்மையாக தான் இருந்தேன். ஓஹோ. தெரியும், எனக்கு நல்லா தெரியும். பேச பேச உங்கள் கண்ணிலேருந்து கண்ணீராக வந்துட்டுருக்கும். அவன் உங்கள் மேலே வச்சிருந்த லவ்வை உண்மையிலே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிகிட்ருப்பான்.
உங்களால் அதை தாங்கிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு இருக்கும். நீங்கள் பேசும்போது இங்கே இருக்கிற லேடீஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாம் ஓஹோ போடுறதும், அந்த பக்கம் அவன் பேசும்போது ஜென்ஸும் பாய்ஸும் ஓஹோ போடுறதும், மண்டபமே அவ்வளோ கலகலன்னு இருக்கும். ஆஹா! நீங்கள் மட்டும்தான் நினச்சிட்டு இருக்கீங்களா? என் அக்காவும் மாமாவும் ரொம்ப மிஸ் பண்ணா. நீ சொல்லுக்கா. மிஸ் பண்ணுறதுல மட்டும்தான் என் வாழ்க்கையே இருந்தது. ஆனால் அந்த மிஸ்ஸிங் சாயந்தரம் 6 மணிக்கு முடிஞ்சு போயிடும். ஏன்னா அதுக்கப்புறம் தான் நான் வாழவே ஆரம்பித்தேன். அது வரைக்கும் என் வாழ்ந்ததெல்லாம் ஒரு வாழ்க்கையே கிடையாது. எப்படா அந்த நேரம் வரும்னு எல்லா நாளும் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கேன். எனக்கு அந்த மிஸ்ஸிங் கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எனக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை கிடைக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அதுவும் இந்த மாதிரி ஒரு இடத்துல. அதெல்லாம் கூட பரவாயில்ல. என்ன காலத்துக்கும் சந்தேகப்படாமல் உண்மையாக நேசிக்கிற ஒருத்தர் எனக்கு கிடைச்சிருக்காரு. அதை விட வேறு என்ன வேணும் எனக்கு? இங்கே நான் ஒன்று தான் சொல்லிக்கணும். எங்களை மாதிரி இருக்கிற இந்த மாதிரி பொண்ணுங்க எல்லாருமே கெட்டவங்க கிடையாது. சூழ்நிலைக்காக, வயிற்றுக்காக, வேற வேலை இல்லைன்னு தான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வரும். தயவு செஞ்சு அவங்களுக்குள்ளே இருக்கிற சின்ன மனிதாபிமானத்தை உடைச்சிடாதீங்க உங்கள் வார்த்தையால். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. டைம் ஆகிட்டே இருக்கு. எப்போ என் கழுத்தில் தாலி கட்டுவீங்க? இந்த கண்டிஷனுக்குலாம் ஒத்துக்கோ, அப்போ தான் கட்டுவேன். ஓஹோ! கண்டிஷன்லாம் வேற வச்சுருக்கீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஆ, கண்டிஷனை நான் தான் சொல்லுவேன். இங்கே இருக்கிற பொண்ணுங்க எல்லாருமே எங்கள் ஃபேக்ட்ரியில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க. இதுக்கு அவங்க மட்டும் ஓஹோ போட்டுட்டு இருப்பாங்க. பட் தேயும் உங்களே லவ்லியாக பார்த்துட்டு இருப்பான். நீங்களும் டிஆரி ஐஸோட அப்படியே ஐ கான்டாக்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. 2 பேரும் கொஞ்சம் கூட யோசிக்கல. ஒரு சைடு ஜிபின் பாட்டுக்கு லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருப்பான். இன்னொரு சைடு நீங்கள் 2 பேரும் அந்த க்ரௌடெல்லாம் காலி பண்ணிட்டு குடுகுடுன்னு ஓடி வந்து 2 பேரும் ஆப்போசிட்டில் நிற்பீங்க. என்ன பொண்டாட்டி, கல்யாணத்துக்கு ரெடியா? பொண்ணு எப்போ ரெடி. நீங்கள் தான் லேட்டு. நீங்கள் தான் கண்டுபிடிக்கவே இல்லை. இதுக்கு உங்களுக்கு நிச்சயமாக தண்டனை இருக்குது. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தனி தான் 2 பேரும். ஓஹோ, அப்படி வேற ஒன்று இருக்கா? டே மச்சான், இது சரிப்பட்டு வராது. ஆ, என்னடா பேசுகிற? புரியல. கல்யாணத்துக்கு அப்புறம் தனித்தனியாமா? நான் கல்யாணமே பண்ணிக்கல, இப்படியே இருந்துக்கிறோம். வா போகலாம். டேய், செலவு பண்ணி எவ்வளோ மாட்டியிருக்கேன் தெரியுமா? அடிச்சு போடுவேன். மரியாதையை போங்கடா மேலே. தேங்காய் பல்ப்பு மாங்காய் பல்ப்புலாம் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி கொண்டாந்து போட்டால் கல்யாணம் வேணாம்பாங்களா? போடா மேலே. ஏம்மா போமா மேலே. 2 பேரும் கையை பிடிச்சி இழுத்துட்டு குடுகுடுன்னு ஓடி வந்து மணமேடையில் நிற்பீங்க. சுக்லாம்பரதம் சசிவர்ணம் சதுர்புஜம். யோ, விட்டனும் எகிரிடும். குட்றா தாலியை முதல்ல. இந்தடா மச்சான், கட்றா. மண்டபமே கிட்டத்தட்ட ஒரு திருவிழா மாதிரி இருக்கும். எல்லாரும் சிரிச்சுட்டே அச்சதை தூவ நீங்கள் டிஆரி ஐஸோட அவன் அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. அவனும் நின்றுட்டு உங்கள் பக்கத்தில் அப்படியே தாலி கட்டுறான். ஏய், இன்னும் இதுக்கடி சீன் போடுற? அதான் கல்யாணம் ஆயிடுச்சுல, அப்புறம் என்ன? ஆமாம், அதோ கல்யாணம் ஆயிடுச்சுல்ல. அடி பாவி. ஸோ மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ அந்த டே நைட்டு நீங்கள் பெட்டில் உங்கள் கால் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. அவனும் உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கான். என்ன சாரிக்கு இன்னைக்கு எதுவும் பண்ண தோணலையோ? அதெல்லாம் முடிஞ்சது. இல்லை, என் வாழ்க்கை இப்போ தான் ஆரம்பமே ஆயிருக்கு. அவ்வளோ சீக்கிரம்லாம் என்னால் முட்டுக்கட்டை போட முடியாது. சரி, உனக்கு வேண்டாட்டி போ. இன்னைக்கு என்னோட சான்ஸ். நடி சொல்கிற, ஒரு மார்க்கமாக பேசுகிற, பிளானா? ஆமாம், இன்னைக்கு நான் தான் உனக்கிட்டேயும் நீ எனக்கு வயன். டீல் ஓகேவா? ஆ, அப்படியே நீங்கள் அவ்வளோ ஆர்வமாக முட்டை போட்டு இருந்துச்சுட்டு அப்படியே உங்கள் கையை 2 தேய்ச்சிட்டு ஹாப்பியாக அவனை பார்த்து ஒரு மாதிரி சிரிக்கிறீங்க. வேணாண்டி, காலையில் வருத்தப்படுவேன். ஆ, அது காலையில் பார்த்துக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோன்றது தான் மேட்ரே. அப்படியா? அப்போ நான் கொஞ்சம் வாட்டர் குடிச்சுக்கிறேன். ஏன்? நீ வழக்கமாக பண்ணுவியே, அதான். அடப்பாவி, இவ்வளோலாம் ஞாபகம் வச்சிருக்கியா? சரிதான், இன்னைக்கு உன்னை ஒரு கை பார்த்துடுறேன். விடுறதா இல்லை நான். எனக்கு கூட ஒரு கைதான் இருக்கு. அதான் தெரியுமே, நான் தான் பார்த்துருக்கேனே. அப்புறம் என்ன மேடம், பெட் மேலே பெட் கட்டி ஆடலாமா? அப்படின்னு அந்த டே நைட்டு உண்மையிலே 2 பேரும் அப்படியே ஆவியை மாற்றிக்கிட்ட மாதிரி செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க.
நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் அப்படியே ஒரு குடும்ப குத்து விளக்கு மாதிரி சாரிலாம் கட்டிட்டு அவ்வளோ அழகாக ரெடி ஆகிட்டு அவனுக்காக மார்க் பொண்டாட்டியாக மாறி சமைச்செல்லாம் வச்சு வெயிட் பண்ணிருக்கீங்க. அவன் அப்படியே கீழே வரான். அப்படியே வந்துட்டு உட்காந்துட்டு உங்களை மேலே கீழே பார்த்துட்டு இருக்கான். அவனோட சீக்ஸ்க்கு ஒரு கை கொடுத்துட்டு என்னை பார்த்துட்டே இருந்தா சாப்பாடு தானே வாய்க்கு வருமா? சாப்பிடுங்க. ஆளுங்காத்தால இந்த மாதிரி ஒரு கண்கொள்ளா காட்சி எங்கடி கிடைக்கும்? ம் ம் புரியுது புரியுது. உங்களுக்கு வேலைக்கு நேரம் ஆச்சு. ஜிமின் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்புங்க. உங்கள் உருகிறது மருகிறதெல்லாம் சாயந்தரம் வந்து வச்சுப்பீங்களா? இன்னும் அந்த தழுக்கு குலுக்கு மினுக்கு எதுவுமே மாறல. எதுவும் மாறாது. ஏன்னா அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நான் யார் பொண்ணாடின்னு தெரியும்ல? யார் பொண்டாட்டி மேடம்? மாஃபியா கிம் டேங்கோட பொண்டாட்டி. ஆஹா, சரி சரி. 2 பேருமா சேர்ந்து அப்படி சிரிச்சிட்டு இருப்பீங்க. எவ்ரிடே உங்கள் லைஃப் இப்படி தான் போகும். வீட்டில் இருக்கும்போது பக்கா ஹஸ்பண்ட் மெட்டீரியலாக இருப்பான். வெளியே மட்டும் எல்லாருக்கும் மாஃபியா. ம் இது என்னது இவ்வளோ பெரிய செயினாக இருக்கு? இப்படி உட்காந்து பார்த்துட்டே இருந்தா அப்படி என்னன்னு கேட்குறல்ல சொல்லுங்களேன். அவன் அப்படியே கண்ணை காமிச்சு அந்த இடத்துக்குன்னு சொல்லுவான். இடுப்புக்கு செயினா? ஏன் கழுத்துக்கு வாங்கி கொடுத்தா போட்டுக்க மாட்டேனா? அதை விட இந்த ஏரியா ஒர்த்து. சும்மா தான் பண்ணுறீங்க போங்க. நிஜமாவா? பாரா அளவெல்லாம் சரியா இருக்கு. எப்படி? அப்படியே காஜி பொண்டாட்டி தெரியலன்னா தான் தப்பு, தெரிஞ்சால. அப்படின்னு ஒரு மாதிரி ரொமான்டிக்காக பேசுகிறான். நீங்களும் அவனை பார்த்து ரொமான்டிக்காக ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கீங்க. அவன் அப்படியே கையை நீட்டி உங்களை கூப்பிட்றான். நீங்கள் போயிட்டு அப்படியே அவன் லேப்பில் உட்காடுறீங்க. நமக்கு கல்யாணம் ஆகி இன்னையோட 3 மாதம் 2 நாள் ஆப்போகுது. சரி, அதுக்கு இப்போ என்ன? நீங்கள் எனக்கு gift கொடுத்துட்டீங்க. நானும் உங்களுக்கு ஒரு gift கொடுக்க போகிறேன். அவன் அப்படியே டையை லூஸ் பண்ணுறான். அது ஒன்றும் இல்லை. இது நடிது நான் பப்பாவா? பொம்மை வாங்கி கொடு. ஏய், ம் அப்பா போகிறீங்க. நான் சொன்னேன்ல, பார்த்தீங்களா? யாரும் கொடுக்க முடியாத gift. அவன் அப்படியே உங்களோட ஃபேஸை ஒரு கையில் கப் பண்ணி பிடிச்சிட்டு உங்கள் ஃபோரில் ஒரு கிஸ் பண்ணுறான். ஒரு ஹாப்பி என்டிங். இந்த மாதிரி ஒரு ஜேர்னலில் நான் ஆட்டையும் இது வரைக்கும் ஒன் ஷோட எஃப்எஃப்ஓ போட்டதில்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ எப்படி இருந்தாலும் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் அண்ட் கமெண்ட்லேயும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னு எங்களுக்கு எங்கள் ஃபேமிலியோடு ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காமல் ஹைப் கொடுத்துருங்க. அண்ட் மறக்காமல் இன்ஸ்டா அண்ட் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் என்னோடய அப்டேட்ஸும் அதுக்கப்புறம் போனஸ் பாட்டும் உங்களால் பார்க்க முடியும். பை பை செல்ல குட்டீஸ், லவ் யூ. சரண்யா அண்ட் போரே ஹியோ.